நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 96 தொகுதிகளில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. பகல் 1 மணி நிலவரப்படி 40.32 விழுக்காடு வாக்குப்பதிவு. வாக்குறுதிகள் நிறைவேற்ற நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வரப்போவதில்லை. இந்தியாவில் மாநில கட்சிகளுடன் ஆதரவுடன் ஆட்சி அமைய வாய்ப்பு என சந்திரசேகர ராவ் பேட்டி. சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளியிட. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.60 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி. தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி வரை ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. இன்று கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கு உள் மாவட்டங்களில் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருச்சி விமான நிலையத்தில் 1.3 கிலோ எடையுள்ள 92 லட்சம் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல். ஷார்ஜாவில் இருந்து திருச்சிக்கு ஏர் இந்தியா விமானத்தில் வந்த பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. ஹைதராபாத் தொகுதி பாஜக வேட்பாளர் மாதவி லதா மீது 5 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. இஸ்லாமிய பெண் வாக்காளர்களை புர்காவை அகற்ற சொல்லியதால் சர்ச்சை. ஆந்திர மாநிலம் தெனாலி தொகுதி ஆளும் கட்சி எம்எல்ஏ வாக்காளரை ஓங்கி அறைந்ததால் பரபரப்பு. எம்எல்ஏ சிவக்குமார் வரிசையில் நிற்காமல் வாக்களிக்க சென்றதை தட்டி கேட்டதால் ஆத்திரம். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிட. 87.98 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி. சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வில் அதிகபட்சமாக திருவனந்தபுரம் மண்டலத்தில் 99.91 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி. சென்னை மண்டலத்தில் 98.47 விழுக்காடு பேர் தேர்ச்சி. தடையின்றி மின்சாரம், குடிநீர் வழங்குவது தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தேவையான குடிநீர், வெப்ப தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை. காங்கிரசின் உத்தரவாதம் பெண்களின் வாழ்க்கையை மாற்ற உதவும். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆந்திராவில் விறுவிறு வாக்குப்பதிவு. முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வாக்களிப்பு. சென்னையில் சுட்டெரிக்கும் வெயிலை தணிக்கும் வகையில் திடீரென பெய்த மழை. கிண்டி, சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை. கன்னியாகுமரியில் நேற்று இரவு மாயமான 7 வயது சிறுமி மீட்பு. கேரளாவின் திருவனந்தபுரம் நெய்யாற்றங்கரை அருகே மீட்கப்பட்டார். சென்னை மெட்ரோ ரயில் அதிகாரியை தாக்கிய விவகாரத்தில் பின்னணி பாடகர் வேல்முருகன் கைது. மெட்ரோ ரயில் பணிக்காக பள்ளம் தோண்டியது குறித்து மெட்ரோ அதிகாரியிடம் சண்டையிட்டதாக புகார். கோடை வெயில் எதிரொலியால் பீன்ஸ், கேரட், பச்சை மிளகாய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை உயர்வு. காய்கறி விலை உயர்வால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. சென்னையில் செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெற 3 நாட்களில் 2300 விண்ணப்பங்கள் குவிந்தன. சென்னை மாநகராட்சி தகவல்.
ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி ஷோய்கு திடீர் நீக்கம். செர்ஜியை தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலராக அதிபர் புதின் நியமித்துள்ளதாக தகவல். வெஸ்ட் நைல் வைரஸ் பறவை காய்ச்சல் எதிரொலி. தமிழக கேரள எல்லையில் சோதனை தீவிரம். ஓசூர் கெலவரப்பள்ளி அணையில் ரசாயன கழிவால் நுரை பொங்கி வெளியேறும் நீர். 20 அடி உயரத்துக்கு பொங்கி வரும் நுரை.